பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் என்னும் மினிஸ்ட்ரி சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் 40 நாள் முழங்கால் ஜெபத்தில் இன்றைக்கு 5ஆம் நாள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு பிரியமான தேவசனமே, இன்றைக்கு நீங்கள் மனம் நொந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நிந்தனை, அவமானம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கீங்களா? உங்களை ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா? உங்களை ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? இன்றைக்கு உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. உங்கள் வீட்டார் முன்னாடி ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. உங்கள் நண்பர்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தை உங்களுக்குன்னு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நிச்சயம் உங்கள் பந்தி அழகாக இருக்கும். ஏன்னா எதிரி பெருக பெருக பந்தியின் அழகு பெருகுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. அப்போது கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தால் உங்களுக்குள்ள சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன காரியங்கள் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு சில நபரை விலகும்படியாக, நீர் அவங்களோடு இருக்கிற பழக்கவழக்கங்களை விட்டு விலகும்படியாக தேவன் விரும்புகிறார். சில குணங்கள் உங்களிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் இருக்குது. சில பேச்சுவார்த்தைகள், சில பிடிவாதங்கள், சில காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் இந்த காலை வேலை நீங்கள் ஒப்பு கொடுக்க முடியாது தேவன் விரும்புகிறார். அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி நான் வாழ, பேச, நடக்க, சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இந்த காலை வேலையில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை கொடுத்து, அந்த யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ, அவங்க முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி உங்களை அதை பெஸ்ட்டாக செய்ய வச்சு, உங்களை மேன்மைப்படுத்தி அவங்களோட ஹையர் பொசிஷன்லேயோ ஹையர் கிரேட்ஸ்லேயோ உட்கார வச்சு தேவன் அவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றதை காட்டுவார். உங்களை உயர்த்தி அவர் மகிமைப்படுவார். ஆமென். நாம் ஜெபிப்போம்மா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி விளைகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தை, ரத்தம் இல்லாத உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா, நீர் எங்கள் இடத்துலேருந்து எந்த காரியங்கள்லாம் வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குணங்கள் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம், நாங்கள் பேசுகிற பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்திருக்கிற நபர்கள் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, வீட்டாரே சத்துருன்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டில் இருக்கிற ஒரு சில பேரோட பேச்சுகளை கேட்டுக்கிட்டு நாங்கள் எப்படியோ நடந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, என் கணவரை மதிக்காமல் இருந்திருக்கலாம், மனைவியை மதிக்காமல் இருந்திருக்கலாம், பெற்றோரை மதிக்காமல் இருந்திருக்கலாம், அப்பா கூட இருக்கிறவங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குணங்கள் எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அதை எங்கள் இடத்துலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. யார் மேலேயும் எங்களுக்கு வருத்தம் வேண்டாம் ஆண்டவரே. யார் மேலேயும் எங்களுக்கு எரிச்சல் வேண்டாம் ஆண்டவரே. கோபம் வேண்டாம் ஆண்டவரே. பழி வாங்குகிற குணங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எங்களை விட்டு அதை எடுத்து போடுகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ, பேச, நடக்க, சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நோக்கி போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான்ற பார்வை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவங்கள குறித்து அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, எனக்குன்னு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி வருத்தமான எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எசப்பா, இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை நீர் எடுத்து ஆண்டவரே வணைந்து ஆண்டவரே, நீர் எங்களை சரி செய்து ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களை சுதந்திரிக்கத்தக்கதான தெளிந்த புத்தி, ஞானம், அறிவு எங்களுக்கு உண்டாகும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எகிப்திலிருந்து ஆண்டவரே கானானுக்கு கொண்டு போகிற அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற பலன் உண்டாகட்டும். தேவனுக்கு முறுமுறுக்காதபடி, தேவன் உணர்த்துக்கிற காரியங்களை விட்டு விலகிறதுக்கு மனதில்லாமல் இருக்காதபடிக்கு ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுக்கு நாங்கள் இடம் கொடுக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. நீரின் மேய்ப்பர், எங்களுக்கு என்னைக்கும் நன்மை செய்கிறதுக்காக தான் ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாம வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.